ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியான்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் பஸ் கேம்னு சொல்கிறாங்க. இந்த கேம் ஆக்சுவலி விளாண்டுருக்கேன், சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப்புறம் கேமுக்குள்ளே போய் விளாட்லாம். ஓகே, டிரைவர் பார்த்திங்கன்னா டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க. 500 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு நாம் இப்போ இருக்கவனே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேலை பண்ணலாம். என்னடாச்சு? கெட் யூனியடா, அசைன்டா, வெளில வாங்கடா. என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம், வெளில வர முடியல. இதுங்க நம்ம கேம் பட்டன்லாம் இந்த ஃபோனில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெளில வர முடியல. லெஃப்ட் சைடு தான் பொசிஷன் ஹேண்டில் பார் இருக்கணும். சென்சிட்டிவிட்டி நான் 2%லே 10% வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டீரிங் திருப்புற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வெளில வர முடியல, அதுதான் என்னாச்சுன்னு தெரில. 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படியும் அது வெளில வந்துட்டேன். அது சின்ன பக்கு தான். இப்போ நம்ம கெரியர் மூடில் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் டெர்மினல் 3 ரவுண்ட் அடிக்கலாமா? சரி, இப்போ நம்ம இப்போ இருக்கிற டைமுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் போயிட்டு போகலாம். ஸோ இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ இங்கேருந்து படுங்கிலேருந்து 0 போயினா இதுக்கு போகலாம். ஏய், சுத்த விட்டானுங்க, ரீசெட். இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகே, போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட் வர அந்தந்த டெர்மினலுக்கு ஆட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் பறக்குதுங்க. எப்படிலாம் பஸ் ஸ்டாண்டில் கோழி வருது, அதுவும் இந்தோனேஷியாவில். சூப்பர் சூப்பர். இப்போ செட்டிங்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். 30 FPS இவங்களே கொடுத்துருக்காங்க. டூ லாங்கர் வித்தவுட் ஃபோன் ஓவர் ஹீட் இல்லாமல் இருக்க செட்டிங்ஸ் மாற்றணுமா? சரி, பிக்கப் பேசஞ்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம தேவையான இதெல்லாம் மாற்றிக்கலாம். இருங்க, விஷுவலில் கிராஃபிக்ஸ் ஹையில் வேணும். டெக்ஸ்சர்ஸு, வியூ ஃபார் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ போய் அவங்கள பிக்கப் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, என்னடா எவனுமே காணோம், அவ்வளோவா யாருமே ஏறல. சரி பரவாயில்ல, நம்ம நல்லா போடுறோம், பார்த்துக்கலாம். சரி வாங்க போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ட்ரிப். இந்த ட்ரிப்பு நீங்களே இந்த ட்ரிப்பு போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஏன் வாங்க, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. சொன்னோடனே தூக்கி அடிச்சிருச்சு. ஓ காட், ஆரம்பமே சரியில்லை, ஆனால் பர்ஃபெக்டாக முடிக்கலாம். சரி, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் வேணாம், 66 லிட்டர் இருக்குது, போதும். ஓகே, வலி 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 டிக்கெட்டுமா, டிக்கெட்டு யாருக்கெல்லாம் டிக்கெட் வேணுமோ வாங்கிக்கோங்க. டிக்கெட். பஸ்ஸில் இருக்கிறதே 3 பேர். இதில் எவனுக்கு டிக்கெட் வாங்குறேன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாதி தூரம் வந்தாச்சு. ஹார்ன் அடித்தா போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இண்டிகேட்டர் போட்டிருக்கான், போய் தான் தொலைவேண்டா. ஹார்ன் அடிக்க வச்சு அடிக்கிறான். போடா ஓரமா.
ஒரு இடி இல்லாமல் கொண்டு போயிட்டுனா ஆமாம் சூப்பர் டிரைவர். இப்போ வந்து ஹெல்த் பார்த்தீங்கன்னா இங்கே 100% இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதாவது கிலோமீட்டர் கட்டத்தில் அந்த இடத்துல ஹெல்த்து 100% இருக்குது பஸ்ஸுக்கு. இதில் நான் 1% கூட கொண்டு போகாமல் அழிக்காமல் கொண்டு போயிட்டுனா ஐம் ப்ரோ டிரைவர். ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்காகவே நான் பார்த்து கொண்டு போகிறேன். பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் சொல்ல காப்பாற்றிடுவேன் எப்படியாவது இடிக்காமல். நீங்கள் எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ போகலாம். டேய் வந்தாச்சா? கமர்ஷியல் பிரேக் இருக்கான். ஏன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம்ல, கமர்ஷியல் பிரேக் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் ரோட்டில் பூந்து போவோமா. சரி இப்போ நம்ம வந்து ஜிகிரு தண்டாவா என்னது ஜாகு கரெக்டாவா ஏதோ சொன்னானுங்க. டிரைவ் டு ஜக்கார்ட்டான்னு ஏதோ ஒரு ஊருக்கு போக சொல்கிறாங்க. நம்ம போவோம். மழை பெய்யுதே, மழை துள்ளி வானில் சம்பவம், உயிர் துள்ளி வானில் சம்பவம், உனக்கு ஒரு கனல் சம்பவம். பிரேக். இப்போ நம்ம டீல் படி என்னது, என் வண்டியோட ஹெல்த்து 80 தொடக்கூடாது, 90க்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அந்த டீலை நான் காப்பாற்றிடுவேன். நீங்கள் காப்பாற்றுறீங்களான்னு பார்க்கலாம். உங்களோட சபதம் என்னது? நான் சொன்னதை காப்பாற்றினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி இந்த மாதிரி வீடியோ போடுறேன். சின்ன சப்போர்ட் உங்களால் முடிஞ்சது கொடுங்க. பஸ்ஸில் ஆப்போசிட்டில் என் காலம் ஓரம் அப்படியே சின்ன கட்டு எடுத்து வந்தாச்சு ஓரம். இந்த மழை வேறு எப்போ நிற்கும்னு தெரியல. அது பாட்டுக்கு மழை துள்ளி வானில் சம்பவம். இந்தோனேஷியாவில் கூட மழை பெய்யுன்னு காமிச்சிட்டாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் கண்ட மணிக்கு ஓட்டினுக்கிறேன். எங்கே போய் முட்டை போகிறேன்னு தெரில. சொன்னதை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே பார்த்து ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை நானாக விளையாடும் போது கண்ட மணிக்கு கண்ட இடத்துல கொண்டு போய் முட்டுவேன். காப்பாற்றுவேன். மழை ஒரே டிராஃபிக்காக இருக்குது. நம்ம என்ன அதில் போய் மாற்றலாம். மழை நிற்கிதுங்க. ஓகே, மழை நின்றுச்சு. அமிடா வைப்புறேன். இப்போ பாரு வண்டியை பாரு, பிக்கப் எடுத்து கொண்டு போகிறேன். ராங் ரோட்டில் தான் போகிறேன். இது ஒன் வேங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு போகிறேன். வராங்க ஆப்போசிட்டில். ஒன் வேவா? ஐயோ பிரேக்கு. இருப்பா போயிடுறப்பா. சோதிக்காதப்பா. அவனுங்க முட்டி நிற்கிறானுங்க. எனக்கு ஹெல்த்து கம்மியாகல. ஸோ சும்மா சுருன்னு போகிறேன். குறுக்கு இந்த கௌசிக்கு உண்டோன்னு எவனாவது வந்துடாதீங்கன்னு சொல்லி வாய்மெல்லாம் வந்துட்டானுங்க. அப்படிங்க எப்போ பாப்பா எதுவும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டினியூஸாக கேட்குறேன்னு கடுப்பாகாதீங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் பொறுத்து தான் இருக்குது நான் வீடியோ போடுறதும் போடாததும். ஓகே, இப்போ நம்ம நேராக போகணும். எல்லாம் வளைஞ்சி நிற்கிறானுங்க. சரி போவோம். பவர் அப். இங்கே பாட்டெல்லாம் போட முடியும் போல். ஆனால் என்ன பண்ணுறது? ஐயோ ட்ரிஃப்ட்டு. இப்போ போலீஸ்கார் மலையை முட்டி தூக்கியிருப்பேன் நேரத்துக்கு. மர்டர் கேஸில் உள்ளே போட்டிருப்பானுங்க நேரத்துக்கு. பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது. ஓகே, போகிறோம் போயினே இருக்கோம்.
எப்படி ஹார்னு பார்த்தீங்களா? ஹார்ன் சூப்பராக இருக்குதுல்ல. கண்ட மணிக்கு சொருவின்னு இருக்கிற வண்டியை சீக்கிரமாக கொண்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். கமான் 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 கமான். வண்டியை ட்ரிஃப்ட் அடித்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வெளியில் இருந்தால் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மலை வேறு ஏறுறோமா, வெளிலையே காட்டுறேன். மலை இல்லை, பிரிட்ஜு. சின்ன பிளண்டர், சின்ன மிஸ்டேக். பார்த்தீங்களா? கிராமம் சைடில் இந்த வியூக்காகவே இந்த வீடியோ நல்லா போஸ்ட் பண்ணுங்க. எவனா முன்னாடி இருக்கானான்னு தெரில, இருந்தால் போயிருங்க. இப்படி யாருன்னு நினைக்கிறேன், போக மாட்டேங்கிங்க. அப்புறம் என்ன கேட்கக்கூடாது, முட்டி தூக்கிட்டு போயிடுவேன். பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். இன்னும் 97 தான் இருக்குது. சொல்லி பயமுல்ல. சரி போயிடும். இப்போதைக்கு அந்த டேமேஜ் ஆகல. லைட்டாக 97 தான் இருக்குது. ஸோ கைஸ், என் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ரிட்டன் கமெண்ட் வந்து என்ன கேம் உங்களுக்கு தோணுதோ, ஏதோ ஒரு கேம் உங்களுக்கு விளாட தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு விளாட்றது எப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விளாட தெரியாத கேமை நான் உங்களுக்கு விளாண்டு போஸ்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ மழை பெய்ய வேற ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு காட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னை வந்து நீங்கள் கேட்ட கேமை போடலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் போட மாட்டேன். அப்புறம் அழுவக்கூடாது. சொல்லிட்டேன். இப்போ கமர்ஷியல் பிரேக்கு. இப்போ போனோன்னா ட்ரிப்பு முடிஞ்சிடும். நம்ம வீடியோவும் கூடவே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்களா, ஆடெல்லாம் வேறு வருது. அதுதான் ஒரு பிரச்சனை. ChatGPT பாருங்க, குறுக்கு இந்த கௌசி குண்டான் கோழி பறக்குது. பெட்ரோல் ஸ்டேஷனு. இந்த கேம் பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட்டில் போடுங்க. பிடிக்கலன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டோம். ரோடே அண்ணாதையாக இருக்குது. இதில் காடு வேறு. சரி போ. பறக்குது வேட்டையாகும். பறக்குது வேகமாக போ. பறக்குது. பறக்குது. இந்த மழை பெய்யாமல் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த கேமோட கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கா? கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்களேன், லாரி, காரு, ட்ரக்கு, குப்பை லாரி, அப்புறம் பஸ்ஸு. இதை தவிர இங்கே ஒன்றுமே ஓடுறதில்ல. பிரேக் அடிச்சாங்க. ஒரு 1% குறைஞ்சிச்சு ஹெல்த்து. ஸோ எப்படியாவது நான் கொண்டு போயிடுறேன் நைட்டுக்குள்ளே. நீங்களும் சொன்ன வாக்க காப்பாற்றணும் சொல்லிட்டேன். பஸ் என்ன தூக்கி அடிக்குது. சரி புள்ள போய்க்கலாமா? ஐயோ, கமான் பேபி, லெட்ஸ் கோ. அண்ணா புல்லட்டு. அட பாவிகளா, இப்போ கரெக்டாக மழையை விட்டானுங்க பார்த்தீங்களா? கரெக்டாக நான் எப்போ உள்ளே போகிறேன்னா அப்போ மழையை விட்டுருவானுங்க. அது ஏன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. ஏய், வலி வலிடா. வலி விட மாட்டேங்கிறானுங்க. முட்டி தூக்கிடலாமா? வலி விடணுங்கிறேன் நான். பாருங்க, நமக்கு என்ன, கால் வைக்கிற இடம்லாம் நமக்கு நம்மளே ரூட்டு கிரியேட் பண்ணிக்கணும். இவனுங்க என்ன ரூட்டு கிரியேட் பண்ணுறது? நாம தான் ரூட் கிரியேட் பண்ண இவனுங்களுக்கு. பார்த்தீங்களா நம்ம ஓவர்டேக்க பிரேக்கு தூக்கி இருப்பேங்க நான் இதில்.
இங்கே வேலி போட்டிருக்கானுங்க, ரோட் பிரேக்கரு, செக்ரிகேட்டர்னு கூட சொல்லலாம். ஐயோ முட்டுது, ஆனால் எந்த இது டேமேஜ் ஆகல. வலி விடியா இல்லை முட்டி தூக்கிட்டு போவா? வலி 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 என்ன வளைஞ்சு வளைஞ்சு போச்சுங்களா? ஆனால் கண்டபடிக்கு முட்டின்னுக்கிறேன். டம்மு 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 டம்முன்னு 95 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 5% தான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காகவே முட்டாம போகண்டா, லேட்டாக கூட போகண்டா, அவங்களுக்காக முட்டாம போகண்டா. டேய் வலிடா, ஐயோ முட்டினேங்க. அவங்களுக்காக தான்டா டேமேஜ் இல்லாமல் போகிறேன். டேமேஜ் இல்லாமல் வலி 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 கட் பண்ணு கட் பண்ணு. பெரிய பஸ் வந்து நிற்கிறாங்கள, வலி விட்டுருணும் வலி விட்டுருணும். வலி 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 விழவே மாட்டேன்றானுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இண்டிகேட்டர் போட்டு தான் போகிறானுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த கேமில் என்பிசிக்கெலாம் ஒரு நல்ல மரியாதை கொடுத்துருக்கானுங்க. மறுபடியும் ரோட் பிரேக்கரா? இப்போ தான் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் போகலான்னு பார்த்தேன். பாலங்க. ஓகே கட் 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 கட். வலி 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 வலி. அது அந்த பயம் இருக்கணும். பயப்படாதடா, பயப்படாத. பிரேக் 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 பிரேக். எல்லாம் என் வாய். லைட்டாக நடிச்சாலும் உரம் பெறானுங்க. இந்த ஊர்க்காரங்க ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் டோர்ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டோர்ஸோ இருக்கான்னு பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. அதரில் போனால் இதில் இது இருக்குமே, ஸ்டீரிங் ஹேண்டு தான் இருக்கா, டோர்ஸோ இல்லையா? டோர்ஸோன்னா என்னென்னா இப்படி சாய்ச்சி ஓட்ட முடியும். டோர்ஸோனா நான் ஸ்டீரிங் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது டோர்ஸோ. எப்படி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. டெஸ்டிங்கில் என்னோடய கஸ்டமர்ஸ் தான், என்னோடய ஃபேன் பேஸ் தான் எனக்கு முக்கியம். உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கணக்கெடுக்காதீங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ப்ளீஸ் நம்புகிறேன். சரி பறப்போம். பறக்குது பறக்குது. ஓகே முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் பறந்துன்னுக்கிறேன், பறக்கலை. இறங்கி தள்ளுற நடந்து போகிறவங்க கூட முன்னாடி போயிடுவோம். டோல்கேட்டா அது? இந்த ஊர்லலாம் டோல்கேட் இருக்குதா? அடங்கப்பா, நான் என்ன ஏர்போர்ட்குள்ளேயே வரேன்? போவேண்டா. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நம்ம எந்த பாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வழி விட சொன்னால் வழி விடாம போவேண்டா. உள்ளே உட்காந்துப்போம். இதுக்குள்ளேயும் மழை வருதுன்னு பார்க்கலாம். வருதுங்க. சரி 5 ரூபா கொடுக்க சொல்கிறானுங்க, கொடுப்போம். ஓகே போகலாம். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை விட்டுருங்க, என்ன கேட்குறதே நான் தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ பிரச்சனையாவது ஃப்ரெண்ட்ஸ். 1 minute இருங்க, நான் ரீகனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ என் ஃபோனில் பக் ஆகுது, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு கேம் வந்துருக்குங்க, பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு சொல்லிட்டு. இதே இதுதான் விட்ருக்காங்க, ஃப்ரீ கேமும் கூட. ஆனால் என்ன, நான் அதை விளாண்டு பார்த்துட்டு தான் இதை போடுறேன். ஏன்னா அதில் வந்து அவ்வளோவா மேப் இல்லை. வெறும் டெல்லியிலேருந்து நம்ம டெல்லி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அதுவும் டெர்மினல்ஸ், அதாவது ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, சும்மா அவுட்டரில் மட்டும் போகிற மாதிரி இருக்குது. அது நல்லா இல்லை. ஸோ அதனால் அதை போடல. நீங்கள் வந்து ஹம்பலாக கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போடுறேன், சரியா? எத்தனை முறைடா 5-5 ரூபா வாங்குவீங்க? ஸோ இப்போ 5-5 ரூபா இருக்கிறதே என்கிட்ட 10 ரூபா, 5-5 வாங்கிட்டானுங்கடா. சரி போவோம். டோல் மேலே டோலாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் தேவையே இல்லாமல். சரி சன்னு போவோம். ரத்த குதிப்பேன் மாமனாருக்கு, ரத்த குதிப்பேன் மாமனாருக்கு, ரத்த குதிப்பேன் மாமனாருக்கு, ரத்த குதிப்பேன். போக மாட்டேங்குதுடா வண்டி. ஆஹா, இந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க. ஏய், எங்கேருந்து இந்த பிரிட்ஜெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? மழை நிற்கட்டும், பிரிட்ஜை பார்க்கலாம். இப்போ நான் எங்கே போகணும்? கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன். பிரிட்ஜு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிட்ஜு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. அதில் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த பிரிட்ஜு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். எனக்காக ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், இது 3 மட்டும் தட்டி விட்டு உங்கள் பவரை காட்டுங்க. ஸோ பாதி தூரம் வந்து போயினே தாங்க இருக்கேன், எங்கேயுமே போகிற மாதிரி இப்போ தெரியல. ஏதாவது ஜக்கார்ட்டான்னு போயினே இருக்கேன். போயினே தாங்க இருக்கேன். போய் சேர்ந்த மாதிரி இல்லை. நான் சேராமல் வீடியோ முடிக்க மாட்டேன். உங்களுக்கு ஓகேனா வீடியோ முடிக்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ்? எப்படே முட்டிடும் போலங்க. என்னடா இவ்வளோ கூட்டம் போகுது? எவனாவது வழி விடுங்கடா. நான் அந்த பக்கம் போனேன். ஏய் டக்கரு தண்டாட்ட ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப தூரம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக் போட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. நான் சொன்னதை நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டேன். என் வண்டி பார்த்திங்கன்னா 97 ஹெல்த்லேயே இருக்குது. ஸோ நான் சொன்னதை காப்பாற்றிட்டேன், நீங்கள் சொல்கிறத காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.